இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி பார்வதி வச்சு செய்யறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் ஸ்டைல் என்ன தெரியுமா, எவனாவது ஒருத்தன் குத்திட்டானா இவர் என்ன பண்ணுவார்னா ஸ்டேஜுக்கு வந்து இன்னொருத்தனை வச்சு குத்தி காமிப்பாரு, பாருங்க இந்த மாதிரி குத்தக்கூடாது அப்படின்றது. ஸோ அதை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல பார்க்கும்போது என்னால புரிஞ்சிக்க முடியுது. பார்வதி அப்படின்ற மாதிரி வாந்தி எடுத்து காமிக்கிறாரு. பார்வதி, விக்ரம், கனி, ஸோ எல்லாரையும் பாத்தீங்கன்னா தாக்குன்னு தாக்குறாரு. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமான ஒரு மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கேவலமா இருந்தது. கிண்டல் பண்றதுதான் ஓகே. ஆக்சுவலா மார்க்கிங்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. கிண்டல் பண்றது, கிண்டல்னு எடுத்துக்கிட்டாலே மார்க்கிங் தான். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ள பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்வதி வந்து இன்னைக்கு நேரத்து இல்ல, அது வந்து வந்த முத நாள்ல இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள ரோஸ்ட் பண்றதுல தப்பே இல்ல. அவங்களுக்கு ஒரு சிறப்பான செய்கையும் இருக்கு. பக்கத்துல பாத்தீங்களா விஜய் சேதுபதி பக்கத்துல ஒரு டேபிள் இருந்தது, கவனிச்சிங்களா? எத்தனை பேர் ப்ரோமோல கவனிச்சிங்களா? சோ அதுக்கு அடுத்து வரேன் நெக்ஸ்ட். எனிவேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம், கனி இவங்க ரெண்டு பேரும் விட்டுருவாருன்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கும் சேர்த்து தான் அது பண்றாரு. சோ என்ன விஷயம்னா இந்த ப்ரோமோலயே பார்க்க முடியுது உங்களுக்கு 3 பேர் 4 பேர் வர மென்ஷன் பண்றாரு. பார்வதி, அப்புறம் விக்கல்ஸ், அப்புறம் கனி, அப்புறம் விஜய் இவங்க எல்லாம் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா சண்டையில வந்து கிண்டல் பண்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது ரொம்பவே தப்பான விஷயம். நான் இதை தான் பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா சில பேர், அவங்க கிட்டயும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். அதை சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. என்னை வந்து அசிமா மட்டும் திட்டிக்கோங்க, பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறதை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா விக்கல் சீக்கிரம் பண்ணுறது அங்கே தப்பு. அது வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்வதி மாதிரியே இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாட்டில் எங்கே ஒரு மாதிரி ஆட்டி காமிக்கிறது, அது என்ன இது? அதாவது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல வேஷம் போடுறதுன்னு அதுதான் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் பார்த்தாலே எனக்குலாம் செமையாக இரிட்டேட் ஆகுது. ஏன்னா ஒன்று அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம மாதிரி பேசக்கூடாது. நைட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை மார்க் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பு தான். பார்வதி பண்றது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க பண்ற தப்புனா தப்புன்னு தான் சொல்லணும். அதை விட்டு அவங்கள மாதிரியே பண்ணி காமிக்கிறது அதை விட தப்பு. திருப்பி தப்புக்கு ஈக்குவலா தான் ஆகும். அதனால தான் பார்வதி திட்டுறாரு, விக்கல்ஸையும் திட்டுறாரு, பார்வதியை வச்சு செதுக்குறாரு. அதாவது எத்தனை இன்டர்வியூ எடுத்திருப்பேன், உனக்குன்னு கொஞ்சமாவது மூளை, கிட்டத்தட்ட அதோட மீனிங் தான், உனக்குன்னு மூளை இருக்கும்ல. ஸோ உங்க இன்டர்வியூல உட்காந்து இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க பண்ணா உன்னால அதை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு ஆமா சார் பார்வதி தலையாடுறத பாத்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு 10 செகண்ட் தான் அந்த ஒரு மூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். திருப்பி உட்கார்ந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாங்களே, பார்வதி சிரிப்பு தான் உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க. அதுதான் அக்கா. தலைவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லை, வந்ததுலேருந்தே இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் ஆனால் அடி வாங்குவாங்க, அழுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மறுநாள் மண்டேலேருந்து அவங்க வேலையை திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஸோ பார்வதிக்கு இது ரொம்பவே சகஜமான விஷயம். விக்கல் சீக்கிரமுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து அடி வாங்குறாருல, அதாவது இந்த மாதிரி மார்க் பண்ணுற விஷயத்தில் நான் தான் சொல்லிட்டே இருந்தேன், இது மாதிரி விக்கல் சீக்கிரம் பண்ணுறது தப்புடான்னா அது எப்படி தப்பு, பார்வதிக்கு அகேன்ஸ்டாக பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு மாதிரி கேட்டிங்களே, அதனால தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, இதில் விஜய் சேதுபதி பண்ணுறதுமே கொஞ்சம் தப்பாக தெரியுதுங்க. ஏன்னா அவர் வந்து திருப்பி அதிக ஸ்டேஜில் அவர் பண்ணி காமிச்சு ஒரு பண்ணுறாருல, அது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, அவங்க கத்துனா இவரும் கத்தி காமிக்கிறாரு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணா இவரு மார்க் பண்ணி காமிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? கண்டஸ்டன்ட் நீங்க சொன்னீங்கன்னா அதே தானே உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏமா பார்வதி இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி நக்கல் பண்ணனா அவள் தான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், இதோட வெளியே அனுப்பிச்சிரும், இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஷோ ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு, உன்னால ஷோட குவாலிட்டி குறையுது அப்படின்ற மாதிரி மூஞ்சி லட்ச மாதிரி பேசுங்க. என்னைக்கு நீங்க பேச போறீங்கன்னு எனக்கும் தெரியல. நானும் பாக்குறேன் விஜய் சேதுபதி டைரக்டா எப்பயாவது மூஞ்சி லட்ச மாதிரி பேசுவார்னு. இவர் என்ன பண்றாருன்னா வாரம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இது பார்க்க சொல்ல உண்மையிலே சொல்றேன், நிறைய பேருக்கு ஃபன்னா இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். பார்வதி பார்த்தியா பரவாயில்லப்பா, பார்வதி பண்ண மாதிரியே பண்ணிட்டா இருப்பா, கெத்துப்பா விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். அப்படி நினைக்க கூடாது. அவங்க பண்றது தப்பு தான், தப்புன்னு தான் சொல்லணுமே தவிர தப்ப ஒரு தடவை பண்ணி காமிச்சு சொல்லக்கூடாது. அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா திருப்பி கொலை பண்ணி காமிப்பீங்களா, இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பண்ற ஹோஸ்டிங் ஸ்டைல் அப்படிதான் இருக்கு. கமல் சார் வந்து இப்படி பண்ணி காமிக்க மாட்டாரு. அதாவது இந்த மாதிரி வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி காமெடி காமிக்கிறது, வாந்தி எடுத்தாங்கன்னா வாந்தி எடுத்து காமிக்கிறது, என்ன புரியலையே, ஒருத்தவங்க பல்ல உடைச்சாங்கன்னா திருப்பி பல்ல உடைச்சு காமிப்பாரு அவரு. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அது தப்புன்னு தான் மென்ஷன் பண்ணுவாரு, அதுக்கு 2 அடி சேர்த்து அடிப்பாரு. எப்படின்னா நீ பண்ணது தப்பு, இன்னொரு தடவை பண்ணனா அவள் தான் உனக்கு அந்த மிரட்டுற விதம் இருக்குல்ல, அதுலயே பாத்தீங்கன்னா அவங்க அடங்கணும், திருப்பி நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணவே கூடாது, கொட்டு அவ்வளவு வலுவா கொட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா வலுவா கொட்டணும்னு நினைக்கல, வலுவா கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கிண்டல் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சா புரியாது சார். நீங்க வீக்கெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க, வீக் டேஸ் ஃபுல்லா அவங்க பண்ணுவாங்க. இதுதான் 2 பேருக்கு டிஃபரன்ஸ். உங்க மேல பயத்தை கிரியேட் பண்ணுங்க. நீங்க வந்து சொல்ற திட்டுற விதத்திலேயே பாத்தீங்கன்னா அவங்க பயந்துடணும். அதாவது நெக்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி கிட்ட நம்மளால திட்டு வாங்க முடியாது, அவர் அந்த திட்டுவாரு, அசிங்கப்படுத்துவார். ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி புரியணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதுக்குன்னு இது ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் மெத்தடை கொஞ்சம் மாற்றினா பெட்டராக என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலாக அது அப்படி தான் தோணுது. எனிவேஸ் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை சிறப்பாக செய்கிறத பார்க்கும்போது உண்மையிலே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறத பார்க்க இப்போ இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, வந்ததுலேருந்தே நம்மளுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வாரம் ஃபுல்லாக அவ்வளோ அழிச்சாட்டியும் தான் வச்சதா சட்டம், தான் வச்சதா ரூல்ஸு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மேட்ச்னு ஒன்று நடக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இவங்க டீம் கொஞ்சம் தோக்குற மாதிரி போயிடுச்சுன்னா உடனே ரீமேட்ச்
ரீமேட்ச்னு கேட்கறது. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவராவது வந்து ரீமேட்ச் வைக்க முடியாதுன்னு சொல்ற வரைக்கும் கத்துன்னு கத்துறது, அங்கே ஒரு கூச்சல கலப்புறது. பிக் பாஸே கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தினாரு. மீண்டும்லாம் ரீமேட்ச்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கமுக்கமா பார்த்தீங்கன்னா வாய மூடி இருப்பாங்க. அதெல்லாம் லிட்டரலா பிக் பாஸ் வந்து அசிங்கப்படுத்தின தருணங்கள். அதெல்லாம் பார்வதி எவிக்டா வெளியே வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த வீடியோ போட்டு காமிக்கணும். பார்வதி பார்த்தீங்களா நீங்க எப்படி அசிங்கப்பட்டீங்க? பார்வதிக்கு மட்டுமே டெடிகேட்டிவா 2 வீடியோ ரெடி பண்ணும். ஒன்று வந்து அவங்க கடந்து வந்த பாதைகள், இன்னொன்று கடந்து வந்த அவமானங்கள் அப்படின்ற மாதிரி 2 வீடியோ ரெடி பண்ணுங்க. 2த்தையும் போட்டு காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் யாராவது நல்ல எடிட் இருந்தா தயவு செஞ்சு சொல்றேன், அதை ஒரு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. நல்ல வைரலா வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் கனிக்கு இவங்களுக்குலாம் ஏன் ப்ரோ திட்டு ஒழுது அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதனால அதாவது எப்படி சொல்லுது, மார்க் பண்ணுறது வந்து அவங்க கரெக்ட் நியாயமாக பண்ணுறாங்க அநியாயமாக பண்ணுறாங்க அப்படி இல்லை. தினமும் நைட்டில் என்ன ஆகுதுன்னா கனி கூட நான் அதிகமாக பண்ணி பார்க்கல. ஆனால் விக்கல் சிக்ரம் என்ன பண்ணுறாருன்னா பார்வதிக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா இவரும் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேட்டால் நான் மார்க்கர் தான்டா அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இன்றைக்கி தான் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன், நேற்று நைட்டு சொல்கிறேன், பெருமையாக வந்து பேசிட்டு இருந்தார். ஆமாம் நான் அப்படி தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் மார்க்கர்னு சொன்னால் மார்க்கர்னு சொல்லிக்கோங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது வந்து விக்ரமுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேர் கெட்டு போகும். இவ்வளோ நாள் ஒரு மாதிரி நல்ல மாதிரி அடிச்சிச்சோ இல்லையோ அதை சொல்ல நான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி மார்க் பண்ணுறதால அதனால வந்து நீ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் விக்கல் சிக்ரம் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. திருப்பி என்னடா பார்வதி மாதிரி இவனும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு டஃப்பான பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சபரி எடுத்துக்கோங்களேன். சபரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மாதிரி திருப்பி அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தா ஒரு நாள் 2 நாள் ரசிப்பாங்க பார்வதி அடிக்கிற வரைக்கும். திருப்பி அதே மாதிரி மார்க் பண்ணுறதை வேற யார்கிட்ட காமிச்சாருன்னா திருப்பி என்ன தோணும், ஓ இவனும் பார்வதி மாதிரி தான் போல, எஃப்ஜே மாதிரி தான் போல அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஸோ விக்கல் சிக்ரம் எடுத்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜி. திருப்பி அடிக்கணும்னு நினைச்சாரு, அது கரெக்ட். திருப்பி அடி, வார்த்தையில் அடி, அதாவது பேட் வேர்ட்ஸ் விடாம வார்த்தையில் அடி. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது கரெக்ட் தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இதை மட்டும் பண்ணல, அந்த பேட் வேர்ட்ஸ் அசிங்கமாக அங்கே வந்து நொட்டுன்றது நக்குன்றது இந்த வார்த்தைலாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது ஒஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வக்கரம் வைக்கிறோம் இதெல்லாம் வேற பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்வதிக்கு சிறப்பான பூஜை வந்து இன்னைக்கு இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பார்வதி ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரெட் கார்டுலாம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க அடிதட்டில் ஈடுபட்டாலே ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு இல்லாம ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெட் கார்டு கொடுக்க வேணாம், ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகணும், என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடியணும். அதாவது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வச்சு செஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தப்பே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வரும். ஏன்னா கண்டென்ட் வந்து அவங்கள சுற்றியே நடக்குதுங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிறதா கேள்விப்பட்டேன். நாங்கள் காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது நடந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, நான் அதை அடுத்த வீடியோவில் மேபி அப்டேட் பண்ணுறேன். ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கு நல்லது. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயமும் நடந்தால் இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் உருப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் ஆனால் இந்த செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த மார்க் பண்ணுற விஷயம், அதே மாதிரி அசிங்கமாக பேசுகிற விஷயம் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இது பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா ஷோவோட ஒரு தரம் இருக்குல்ல, ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் என்ன ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. அதுதான் அவரும் சொல்கிறாரு, ஏமா நீ பண்ணுற ஷோவில் இதெல்லாம் பண்ணால் நீ ஒத்துப்பியா நீ, அப்போ நாங்கள் பண்ணுற ஷோவில் வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. ஆனால் என்ன கேள்வி கேளுங்க, எவ்வளோ மானங்கிட்ட கேள்வி கேளுங்க, பார்வதி அப்படியே அசால்ட்டாக தொடச்சு போடுறாங்க. எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. விஜய் வந்திருக்காங்க, இவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க, தெளிவு இருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசுகிற பார்வதியா உள்ள இவ்வளோ மோசமாக ஒரு விஷயம் பிஹேவியர் பண்ணுறது, அவங்க பிஹேவியர் பார்க்கும்போது இதெல்லாம் வெளியே இருந்த பார்வதி பண்ணதா அப்படின்ற ஒரு டவுட் வருதுங்க. ஏன்னா சர்வேவேல அந்த ஷோலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸில் இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டு தி கோராக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாம்பு பார்வதின்றது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு இல்லாத பேரே கிடையாது, அவ்வளோ கேவலமாக பேரை வச்சு திட்டுறது, எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா திட்டுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எனிவேஸ் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்வதி இதுக்கப்புறமா திருந்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. பார்க்கலாம் விஜய் சேதுபதி செய்கை இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.